10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் அளவியலோட ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். கம்ப்ளீட்டாக அந்த 7th யூனிட் ஃபுல்லாகவே எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். பட் வந்து அந்த ஃபார்முலா ஓவராலாக வந்து கம்பேர் பண்ணி படிச்சுக்கிறது தான் வந்து ஈஸியாக இருக்கும். அந்தந்த ப்ராப்ளமில் அப்படியே அப்ளை பண்ணுறத விட இப்படி ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு நல்லா படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம் பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உருளையின் வலைப்பரப்பு இது வந்து 2πr × h. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, உருளை அப்படின்னா வந்து அதில் இப்போ உருளை இந்த சிலிண்டர்னால் மேலேயும் கீழேயும் ஆரம் இருக்கும், ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்லாம் வராது, ஒரே ஆர் தான் வரப்போகுது. ஸோ 2πr × h. உருளைன்னா உருண்டு தானே இருக்கும். ஸோ சுற்றுலவு சுற்றி தான் இருக்கும். ஸோ சுற்றுலவு சர்க்கிளுக்கு சுற்றுலவு 2πr இல்லையா. ஸோ 2πr × h. இது ஒரு h இருக்கனால 2πr × h. ஓகே, உருளையின் மொத்த பரப்பு இது வந்து வலைப்பரப்பு, இது வந்து மொத்த பரப்பு. ஸோ வந்து மொத்த பரப்பு அப்படின்னு வர்றப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆர் மட்டும் சேர்ந்து வருது, ப்ளஸ் ஆர். ஓகேவா, அதாவது உள் பக்கத்தையும் சேர்த்துக்கிறோம் அப்படின்னு ஞாபகம். மொத்த பரப்புனா உள்ளேயும் சேர்த்துப்போம். ஸோ உள்ளே வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்லேயே தானே இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஆர் சேரும், 2πr × h + r. அடுத்து உள்ளீடற்ற உருளையின் வலைப்பரப்பு. உள்ளீடற்ற உருளை அப்படின்னு வந்துட்டாலே வந்து இந்த இன்னொரு ஒரு கேபிட்டல் ஆரோட இன்னொரு ஆர் எப்போவுமே சேர்ந்து வந்துடும், எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்து 2πr × h. ஸோ இந்த ஆருக்கு பதிலாக வந்து கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் மட்டும் போடுறோம். ஓகேவா, உள்ளீடற்ற உருளைன்னு வந்துட்டாலே ஆர் வந்துடும். நார்மலாக உருளைக்கு கேபிட்டல் ஆர் எதுவுமே வராது, ஒரே ஆர் தான் வருது. பட் வந்து உள்ளீடற்ற உருளை அப்படின்னு கொடுத்துருக்கனால 2π × ஆருக்கு பதிலாக ஆர் + ஆர் × h அதே தான் போடுறோம். அடுத்து உள்ளீடற்ற உருளையின் மொத்த புறப்பரப்பு. ஸோ இந்த ஃபார்முலாவில் போடும்போது 2π × இந்த ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் + ஆர், இந்த ஸ்மால் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர், ஏன்னா ரெண்டு இடத்துல ஆர் இருக்குல்ல. ஸோ கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹெச் அப்படின்னு போடுறோம். ஸோ இந்த ஃபார்முலாவிலேருந்தே இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நேர்வட்ட கூம்பின் வலைப்பரப்பு. ஸோ கூம்புனா எப்படி இருக்க போகுது, ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் இருக்க போது கண்டிப்பாக அதில் ஒரு ஸ்லாண்டிங் லைன் மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் எல், அதனால πrl. ஸோ இந்த ஷேப் பார்த்தோன்னே வந்து கூம்பின் வலைப்பரப்பு என்னென்னா πrl அப்படின்றது ஞாபகம் வந்துடணும். உருளை தான் 2πr, சர்க்கிள் மாதிரி உருண்டு இருக்கிறதுனால. கூம்பை பொறுத்த வரைக்கும் πr × l. ஓகேவா, அடுத்தது வந்து இது வந்து வலைப்பரப்பு. மொத்த பரப்பு அப்படின்னு வரும்போது என்ன வரும், மொத்த பரப்புன்னு வரும்போது இதில் மாதிரியே தான் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் மட்டும் வருது இல்லையா, πr இருக்குது. ஸோ இங்கே எல்லோட l + r. ஓகேவா, அங்கேயும் ப்ளஸ் ஆர் மட்டும் வந்துச்சுல, ஹெச்சில் வந்து h + r வந்துச்சு. இங்கே l + r அப்படின்னு வந்துடும் சேர்ந்து. ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு ஆர் மட்டும் சேர்ந்துக்கும் மொத்த பரப்புன்னு சேர்ப்போம். ஏன்னா உள்ளே ஒரு சர்க்கிள் மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் தானே இருக்குது எல்லாமே. ஸோ அதோட ஆர் சேர்றப்போ πr × l + r அப்படின்னு சேர்ந்துடும். அடுத்து கோளத்தின் புறப்பரப்பு. கோளம்னாலே ஆல்மோஸ்ட் அது வந்து ஒரு சர்க்கிள் தான், சரியா. அதனால் வந்து புறப்பரப்பு வந்து 4πr². அடுத்து அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு. இதில் பாதி தான் இருக்க போகுது. ஸோ 2πr². இது கோளத்துக்கு வந்து ஒன்லி புறப்பரப்பு மட்டும்தான், பிரச்சனையே இல்லை. 4πr² போட்டாச்சு. அரைக்கோளத்தில் வந்து வலைப்பரப்புன்றப்போ இதில் பாதி. ஸோ 2πr². மொத்த புறப்பரப்பு. ஸோ மொத்த புறப்பரப்புன்னு வரும்போது எக்ஸ்ட்ரா எப்போவுமே ஒரு ஆர் வரும். ஆருக்கு பதிலாக இங்கே 2க்கு பதிலாக 3 வருது, அவ்வளோதான். ஸோ 3πr². ஒரு அரைக்கோளம் அப்படின்னாலே 2 ஞாபகம் தரணும். ஸோ 1/2 இருக்க அந்த 2 ஞாபகம் தரணும். ஸோ 2πr². இதே இது அரைக்கோளத்தின் மொத்த பரப்புன்னா எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்ந்து 3πr² அப்படின்னு வரும். அடுத்து உள்ளீடற்ற அரைக்கோள வலைப்பரப்பு என்ன வரும், எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா ப்ளஸ் r² சேர்ந்து வரும். ஸோ இதில் வந்து 2π × இந்த ஆருக்கு பதிலாக r² + r² அப்படின்னு மாறிடுது, அவ்வளோதான். அடுத்து உருளையின் மொத்த பரப்புனா இதில் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து π × 3r² + r² அப்படின்னு வரும். ஓகேவா, இதோட உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த பரப்பில் மட்டும் இந்த 3 வந்து உள்ளே போயிடுது. ஓகேவா, இதில் வந்து 2π இதில் எதுவும் மாறலை, அப்படியே r² + r²ன்னு வருது. பட் மொத்த பரப்புன்னு வரும்போது இந்த 3 வந்து உள்ளே போய்க்குது. ஸோ π மட்டும் வெளியில் இருக்குது. 3r², 3யோட கேபிட்டல் r² தான் வரும். ஸோ 3r² + r² அப்படின்னு போட்டுடணும். அடுத்து இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு. இடைக்கண்டம்னா ஒன்றுமே இல்லை, பக்கெட்டு தான். ஸோ கீழே வந்து ஒரு சின்ன ஆர் இருக்கும், மேலே வந்து ஒரு பெரிய ஆர் இருக்கும், இதுதான். ஸோ இது வந்து இந்த தீ அணைக்கிறதுல நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பக்கெட், இது எல்லாமே இடைக்கண்டம் தான். இடைக்கண்டத்தின் வலைப்பரப்பு அப்படின்னு இதுலேயும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் இருக்குது. ஸோ π ×
ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். ஓகேவா, பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். கிட்டத்தட்ட இது வந்து கோனோட ஃபார்முலா மாதிரியே இருக்கும். ஏன்னா இதுவே கிட்டத்தட்ட கோன் மாதிரி தானே இருக்குது. ஸோ பட் இதில் வந்து பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் அப்படின்னு வந்துடும். வெறுமனே பை ஆர் எல்னு வராமல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஆர் ப்ளஸ் ஆர், 2 ஆர் இருக்குது. இங்கே பெரிய ஆர், இது சின்ன ஆர். ஸோ கண்டிப்பாக அதை டிஃப்ரெண்ட் பண்ணி காமிக்கணும் இல்லையா. ஸோ ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல். அடுத்து மொத்தப்பரப்பு இதுதான் வந்து இருக்கிறதுலே லென்த்தியாக வரும். எப்படி பை இன்ட்டு இது அப்படி எழுதிடணும். பை இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு எல் ப்ளஸ் மேலே இருக்க பரப்பு பை ஆர் ஸ்கொயர், கீழே இருக்க பரப்பு பை ஆர் ஸ்கொயர், ஸ்மால் ஆர் ஸ்கொயர். அவ்வளோதான். அடுத்து உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவு வந்துட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ ஃபஸ்ட்டு உருளையின் பரப்புக்கு ஃபுல்லாக வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஸோ உருளையின் கன அளவுன்னு வரும்போது பரப்பு ஃபார்முலா யூஸ் பண்ணலான்ட்டு பை ஆர் ஸ்கொயர் வந்துருச்சு, அதோட ஹெச் வந்துடும். ஓகேவா, பை ஆர் ஸ்கொயர் ஹெச், 2 பை ஆர் ஹெச் வந்த மாதிரி இங்கே பை ஆர் ஸ்கொயர் ஹெச். உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. உள்ளீடற்ற உருளைன்னா அந்த மைனஸ் உருளை. ஸோ ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக அந்த இடத்துல இது வருது. அடுத்து கூம்பின் கன அளவு. கூம்பின் கன அளவுனா 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கூம்பின் கன அளவு இது வந்து ஆக்சுவலி பை ஆர் எல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது வந்து கூம்பின் கன அளவு. கணம்னாலே 3 மடங்கு அந்த மாதிரி தானே. ஸோ 3 டைமென்ஷன். ஸோ அதனால் 3y வந்துடுது. ஸோ 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். கிட்டத்தட்ட கன அளவு எல்லாமே வந்து ஒரே மாதிரி வரணுன்றதுக்காக இந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். அடுத்து கோளத்தின் கன அளவு. கோளத்தின் கன அளவுனா 4/3 இன்ட்டு பை ஆர் க்யூப். இதுலேயும் வந்து கன அளவுனாலே 3 வரணும்ல. ஸோ கீழே ஒரு 3, இங்கே ஒரு 3 வரணும் அப்படின்ட்டு 4/3 இன்ட்டு பை ஆர் க்யூப். அடுத்து உள்ளீடற்ற கோளத்தின் கன அளவு. ஸோ அதே தான் 4/3 இன்ட்டு பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக ஆர் க்யூப் மைனஸ் ஆர் க்யூப். அரைக்கோளத்தின் கன அளவு. ஸோ இதில் பாதி தான் இருக்க போகுது. அரைக்கோளத்தில் பாதி தான் அரைக்கோளம் இருக்க போகுது. ஸோ 2/3 இன்ட்டு பை ஆர் க்யூப். அதே மாதிரி உள்ளீடற்ற அரைக்கோளம்னா 2/3 இன்ட்டு பை ஆர் க்யூப் மைனஸ் ஆர் க்யூப். இதில் பாதி வந்து இது இருக்குது. அவ்வளோதான். இந்த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். கம்ப்ளீட்டாக அந்த யூனிட்டையே வந்து நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.